தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மரணம் 72 வயது அப்படிலாம் சொல்லும்போது நம்மளறியாமல் நமக்கு ஒரு பயம் வராது. மரணத்தை பற்றி தெரிஞ்சாலே ஒரு பயம் வரும். இப்போ மரண காண்டம்னு ஒன்று படிப்பீங்க. இல்லை, மரண காண்டம்னு இந்த 8வது காண்டம்னு ஒன்று இருக்குங்க. அதில் நம்ம ஆயுள் சார்ந்து நம்ம அதை வந்து விருப்பப்படுறவங்களுக்கு தான் நம்ம அதையும் குறிப்பாக தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க. இந்த 5வது காண்டம் பார்த்தோம்னா அந்த குழந்தை சார்ந்த விஷயம். நாள் தள்ளி போகுதுன்னா ஏன் நாள் தள்ளி போகுது, அது எப்போ அந்த குழந்தை பிறக்கும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்தெந்த வயதில் நமக்கு அது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன ப்ரிகாஷன் பண்ணிக்கணும் நம்மளை அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்குது. நாடிஜோதிடம் வந்து சிவன் வந்து பார்வதிக்கு உபதேசிச்சு பார்வதி மூலியமா பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணப்பட்டு பிரம்மாவின் மூலியமா தான் அந்த ரிஷிகளுக்கு உபதேசம் செய்யப்பட்டு எழுதியிருக்காங்க. இந்த 13வது காண்டம்ங்கிறது நம்மளுடைய முற்பிறவியை பற்றி சொல்றது. ஆமா, முற்பிறவி பத்தி நம்ம என்னவா இருந்தோம், நம்ம முற்பிறவியில் எங்க பிறந்தோம், என்ன மாதிரியான பாவ புண்ணியங்கள் பண்ணோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் யாரை பார்க்க போறேன் தெரியுமா? நாடி ஜோதிடர் பிரசாத் நாகராஜ் அவர்களை உங்க சார்பா நான் நிறைய விஷயங்கள் கேட்க போறேன். பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா. நீங்க வந்து நிறைய நாடி ஜோதிடம் பார்த்துருப்பீங்க. இதுல சில நாடி ஜோதிடம் உங்களே வந்து ஒரு மிரள வைக்கும். ஆஹா, என்ன இவங்க வந்திருக்காங்க, இப்படி எப்படி சொல்றது, சொல்லலாமா வேணாமா, இதுல அவங்களுக்கு பாதிப்பை விட உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல விதமா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு வேற கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க நிறைய தாண்டி வந்திருப்பீங்க. அதுல வந்து நீங்க மிரண்டு போய் நீங்க சரி சொல்லலாம் அப்படின்னுட்டு எங்களுக்கெல்லாம் தெரியற மாதிரி சொல்றதா இருந்தா நீங்க சொல்லலாமா? இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல கூட நான் சொல்லியிருக்கேன். ரெகுலரா எங்கள்கிட்ட வந்து பாக்குற எங்களுடைய வாடிக்கையாளர் அவங்க ஒருத்தவங்க அழைச்சிட்டு வராங்க. சின்ன வயசு, கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துல. அது படிக்கும் பொழுது அவங்க மனைவிக்கு வந்து அடுத்த 2 வருஷத்துல வயிறு சார்ந்த ஒரு பெரிய ஒரு தொந்தரவு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல சொல்லிட்டோம். 2 வயசுக்கு அப்புறம் அந்த பலன் சொல்லியிருக்காங்க. இதை அவங்க கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு பாக்கி எல்லாம் ஓகே. அப்புறம் அதே மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து கேன்சருடைய ஆரம்பமா இருந்திருக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நாங்க சொல்லும் போது அதை ஏத்துக்கல அவங்க. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, முன்கூட்டியே இதற்கான இந்தந்த உணவு முறைகளை அவங்க எடுத்துக்க சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட மருத்துவங்கள் எடுத்துக்கிறது நல்லது இப்படிங்கிற விஷயங்கள்ல சில வழிமுறைகள் இது எல்லாமே நம்ம சொல்லி தான் அனுப்பியிருந்தோம். அதை அவங்க எதையுமே பெருசா ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி அந்த 2 வருடம் கழிச்சு அந்த பிரச்சனையினால பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அந்த ஔஷத காண்டத்தை பார்த்து அதற்கு என்ன மருத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடியவங்க வந்து மகாராஷ்டிராவில் வந்து நாசிக் பக்கத்துல மாலேகாவ்ங்கிற ஒரு ஊர்லங்க. சூப்பர். டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு அவரு. நம்ம திருநெல்வேலிக்காரர் அவரு. அங்க டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு. இதெல்லாம் எங்களுடைய அனுபவத்துல பார்த்தது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து டாக்டர், பிஎம்எஸ் டாக்டர். அவங்க அம்மாவுக்கு வந்து 67 வயசுங்க. அவங்களுக்கு இதே கேன்சர் தொந்தரவு. இதுக்கு வந்து வைத்தியங்கள், இதை சார்ந்து கோயில் பரிகாரம் திருக்கடையூர்ல ஆயுஷ் ஹோமம் பண்ணா அவங்களுக்கு ஆயுள் வந்து 72 வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவர் பார்க்கும் பொழுது வந்து அவங்களால நடக்க கூட முடியாது. அந்த அம்மாவோட நாங்கள் கோயிலுக்குலாம் வந்திருக்காங்க, அவங்க ஃபுட்டேஜ்லாம் நான் வச்சிருக்கேன். அவர் டாக்டரு, நம்ம கோயில் வழிமுறைகள் என்ன மாதிரியான, அவரு டாக்டரு என்ன மாதிரியான மருத்துவங்கள் எடுத்துக்கணும் நம்ம சொல்லி அதை செஞ்சு அதே மாதிரி திருக்கடையூர்ல ஆயுஷ் ஹோமம் பண்ணி அதே மாதிரி அந்த 72 வயசுல தான் அவங்க இறப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த அஸ்தியை வந்து ராமேஸ்வரத்துல கரைக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த சோடியில வந்து அதை வந்து செஞ்சுட்டு போனார். இப்போ சிலவங்களுக்கு வந்து இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு வந்து மரணம் 72 வயது அப்படிலாம் சொல்லும்போது நம்மளறியாமல் நமக்கு ஒரு பயம் வராது. மரணத்தை பற்றி தெரிஞ்சாலே ஒரு பயம் வரும். இப்போ மரண காண்டம்னு ஒன்று படிப்பீங்க. இல்லை, மரண காண்டம்னு இந்த 8வது காண்டம்னு ஒன்று இருக்குங்க. அதில் நம்ம ஆயுள் சார்ந்து நம்ம அதை வந்து விருப்பப்படுறவங்களுக்கு தான் நம்ம அதையும் குறிப்பாக தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க. எப்போ எனக்கு மரணம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ அதையும் பார்த்து சொல்றாங்க. பட் அதுக்கு அவங்க தைரியமா இருக்கணும் இல்லையா? தன்னை அந்த தைரியம் உள்ளவங்க தான் அதை கேட்குறாங்க. எல்லாரும் அதை கேட்குற சில பேர் வந்து அதை கொஞ்சம் பெருசா எங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதை அழுத்தி சொல்ல வேணாம் சாமி, அப்புறம் எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இதா இருக்கும் அப்படின்னு. ஆமா, அது எப்படின்னா அந்த மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னுவாங்க. ஆமா, அந்த மாதிரி. ஆனா சாப்பிடும் போதெல்லாம் அதை நினைப்பு தோணும். அந்த மாதிரி இந்த காண்டத்தை படிச்சதுனால நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் லைஃப். இப்போ அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு தான் நம்ம அந்த காண்டத்தை படிச்சு சொல்ல போறோம். இல்லாட்டி நீங்களே சொல்லிடுவாங்களா, வேண்டாம் அந்த மரண காண்டம் படிக்க வேண்டான்றீங்களா? ஆமா, அதாவது அவங்க கேட்டா தானே. இப்ப நமக்கு இந்த 14 காண்டம் இருக்குன்னா நம்ம ஒரே நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறது இல்லை. முதல்ல புது காண்டம் படிக்க போறோம்.
அதுக்கப்புறம் எந்தெந்த டயத்துல நமக்கு இப்போ ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு படிப்பு சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கு, நம்ம அந்த படிப்பு தொடரலாமா, அந்த படிப்பு படிக்கிறது நமக்கு அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத அந்த 2வது காண்டம் நம்ம பார்த்தோம்னா நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். ஓ, அதுல படிப்பு, கல்யாணம் எல்லாம் வந்துரும். அது 2வது காண்டத்துல படிப்பை பத்தி வரும். ஓ, அப்புறம் இந்த இப்ப குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தை பிறக்கும், இந்த வம்சம் வர்த்தி ஆகும், அதெல்லாம் கூட வருமா? ஆமா, அந்த அதுக்குன்னு தனியா 5வது காண்டம் இருக்கு. இந்த 5வது காண்டம் பார்த்தோம்னா அந்த குழந்தை சார்ந்த விஷயம், நாள் தள்ளி போகுதுன்னா ஏன் நாள் தள்ளி போகுது, அது எப்ப அந்த குழந்தை பிறக்கும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியினால அப்பா அம்மாவுக்கு என்னென்ன மாதிரியான நல்லது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்பா அம்மாவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம அந்த 5வது காண்டத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓ, அதுலயே தெரிஞ்சிடும். ஆமா ஆமா. பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப ஒரு சேஃபஸ்ட் ஒரு ஜோதிடம், நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடம்ங்கிறது நம்ம கிட்ட ஒரு குரு நம்ம கையில இருக்கிற மாதிரி. அதை நம்ம வச்சுக்கிட்டு அதுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அழகா ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைல இருந்து நம்ம தவிர்த்தரலாம். கண்டிப்பா. அப்ப இந்த 7:30 8:30 நம்மள எதுவுமே பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து மென்டலி ஃபிக்ஸ் ஆயிடுறோம், இந்த நேரத்துல எனக்கு இது வரும், இது நான் எப்படி எந்த கோயிலுக்கு போய் நான் இதை தீர்வு காணிடுவேன், எல்லாமே நீங்க தெளிவா சொல்லிடுறீங்க. எந்த வயசு நமக்கு நல்ல காலங்கள், அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், எந்தெந்த வயது நமக்கு அது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடியதா இருக்கு, அந்த நேரத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன ப்ரிகாஷன் பண்ணிக்கணும் நம்மள அப்படிங்கிற விஷயமும் அதுல இருக்கு. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா 100% நாடி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு முழுமையா நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஜி. இப்போ இன்னொன்று வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நாடி படிக்கிறாங்க. ஆமாங்க. சிலதெல்லாம் கூடா நட்பாக இருக்கும், அது சொல்ல முடியாது அவங்க முன்னாடி. இந்த நட்பை வந்து நீ வந்து சரியா வராது, நீ லாங்காக கோத்ரூ பண்ண முடியாது. ஆனால் அது எப்படி அவங்க கிட்ட கன்வே நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ இல்லாட்டி நீங்கள் தனியாக இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் தம்பி, நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் இருங்க அப்படின்னு சொல்லி தனியாக சொல்லுவீங்களா? நம்ம ரேகை எடுக்கும் பொழுதே வந்து நீங்கள் யாராவது கூட உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் நம்ம சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கிறோமே. ஒருவேளை அவங்களுக்கு வந்து நம்ம தனியா தான் அது தெரிஞ்சுக்கணும்னா அந்த நேரமே நம்ம அதை அவங்கள வந்து தவிர்த்தரலாம். ஓகே, இல்ல சேர்ந்து பாத்துக்கலாம்னு சொல்லும்போது கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுவும் நம்ம சொல்லுவோம். அது தைரியமா சொல்லுவீங்க. ஆமா, அதாவது இந்த வயது காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நட்புனால உனக்கு பிரச்சனைகள் வரப்போகுது, அதுக்கு சில ஏதாவது உங்களுக்கு நடந்த உதாரணங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க, மறுபடியும் அந்த நட்பு நம்ம தொடரும் பட்சத்துல சில பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுது, அதுக்கு நம்ம கவனமா இருக்கணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடுறோம். சில நாடில வந்து பேரே வந்துருன்றாங்களே, உண்மையா? அந்த நட்போட பேர் கூட வந்துரும். ஆமாங்க. இந்த சில பேருக்கு சில குளூஸா வரும், இந்த மாதிரியான பேர்ல உள்ளவங்கள்ட்ட நட்பு கொஞ்சம் கவனமா இருங்க, இந்த எழுத்துல தொடங்கக்கூடிய பேர் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா பழகுங்க. சில பேருக்கு நேரடியா அந்த பேரே சொல்லப்படுது, இந்த பேர்ல உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்குங்கன்னு சொல்லி. இல்ல உண்மையிலே வந்து மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்களே, இப்போ ஒரு குரு தான் நமக்கு வந்து அகஸ்திய மாமுனிவர். அவர் இப்படியெல்லாம் நம்ம எல்லாருமே சுபிட்சமா இருக்கணும்ன்ற ஒரே நல்ல நோக்கத்தோட தான் இவ்வளோ அழகா நாடி எழுதியிருக்காரு. ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது வள்ளுவன் பத்தி தான் பேசிட்டு ஆரம்பிப்பீங்க. அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? இது வந்து எங்களுடைய குலத்தொழில். இந்த நாடி ஜோதிடம்ங்கிறது நாங்க வள்ளுவர் குலத்துல பிறந்த நாங்க இதைதான் நாங்க ஒரு 5 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அந்த காலங்கள்ல அரசர் அவையில எங்களுடைய மூதாதையர்கள் தான் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க இருந்திருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல நம்ம அந்த அரசர்கள் மூலியமா தான் இந்த ஓலைகள் வந்து எங்க மூதாதையர்களுக்கு கிடைச்சி நாங்க 5 தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னொரு விஷயம் ஜி, இது வந்து எல்லா குடும்பத்திலையும் எனக்கு தெரிஞ்ச உலக நாடுகள் ஃபுல்லா நடக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்குமே இந்த சொத்து பிரச்சனை இல்லைங்களா? அதாவது இருக்கிறவங்களுக்கு இல்லாதது பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லைங்களா? இது அப்புறம் இந்த பங்கு போட்டு நம்ம இருக்கும்போதே வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கூட இந்த மாதிரி நாடியில பார்க்கலாமா? 6வது காண்டம்னு ஒன்று இருக்கு. அந்த 6வது காண்டத்தை பார்த்தோம்னு சொன்னோம்னா அதுல வந்து நம்மளுடைய விரோதிகள், நமக்கு வரக்கூடிய ஆரோக்கிய தொந்தரவு, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், இதற்கான தீர்வுகள் இந்த 6வது கண்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பண்ண அந்த ஒரு சால்வும் நமக்கு கிடைச்சிடும். ஆமா, இப்ப அது எப்ப எந்த வயசுல அந்த பிரச்சனை நமக்கு சரியாகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் ஜி, இந்த 14 காண்டமும் எனக்கு லைனா சொல்றீங்களா? அப்ப நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த காண்டத்துல இருந்து நான் உங்களை கேட்பேன். சரிம்மா, முதல்ல நம்ம பார்க்க பொது காண்டம். அந்த பொது காண்டத்துல வந்து நம்மளுடைய பொதுவான விஷயங்கள், நம்மளுடைய குடும்ப விவரங்கள், நம்மளுடைய ஜாதகம், ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அதுல கிடைச்சிரும். அடுத்து 2வது காண்டம். 2வது காண்டங்கிறது வந்து குடும்பம். அடுத்து வந்து நம்மளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய வாக்கு பலிதம், நம்மளுடைய வாக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய சொல் வந்து பலிதங்களா இருக்கும், அந்த வாக்கை வந்து நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த 2வது காண்டத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த 3வது காண்டம்ங்கிறது வந்து நம்மளுடைய சகோதரர், கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு நமக்கும் உள்ளான உறவுகள் எப்படி இருக்கும்,
என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கும் அவங்களுக்கு வர மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த 4வது காண்டம் எடுத்தோம்னா தாயாரை பத்தி சொல்லக்கூடியது. தாயாரை பத்தி சொல்லக்கூடியது நம்மளுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. சுக சந்தோஷங்கள், மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுக சந்தோஷங்களை பத்தி சொல்லக்கூடிய இந்த 4வது காண்டம். 5வது காண்டம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. இப்போ நம்ம 6வது காண்டத்தை பத்தி சொன்னோம். இந்த விரோதி, வியாதி, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனை. அது வந்து சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கலாம். நம்ம பேர்ல இருக்கக்கூடிய அந்த வழக்கு வந்து எப்ப நமக்கு கிளியர் ஆகும், எந்த வயசுல சரியாகும், அதற்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம எடுத்துக்கணும், யாரெல்லாம் அதுக்கு நமக்கு துணையா இருப்பாங்க, யாரு மூலியமா அந்த பிரச்சனை நமக்கு சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த 6வது காண்டத்துல தெரிஞ்சுக்கலாம். 7வது காண்டம் திருமண காண்டம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு எப்ப திருமணம் நடக்கும், அந்த குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, முன்கூட்டியே அந்த பிரச்சனைகள் இந்த வயசுல வரப்போகுதுன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது திருமண காண்டம். இந்த 7வது காண்டம். 8வது காண்டம்ங்கிறது தான் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட காண்டம். 8வது காண்டம். 9வது காண்டம்ங்கிறது தந்தையாரை பத்தி சொல்லக்கூடியது, அப்பாவினுடைய ஆயுள். அடுத்து வந்து நமக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். அதுதான் 8வது காண்டம். 9வது காண்டத்துல நமக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பொதுவாக அதுல 9வது காண்டத்துல வந்துருங்க. ஆமா. இந்த 10வது காண்டம்ங்கிறது உத்தியோகம் சார்ந்தது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு வந்து இப்போ உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்து நமக்கு எந்த வயசுல தொழில் பண்றதுக்கான யோகம் இருக்கு, அது என்னென்ன மாதிரியான தொழில் பண்ணலாம். நம்ம பொது காண்டத்துல ஓரளவு நமக்கு வந்துடும் இது. அது நம்ம 10வது காண்டம் பார்க்கும் பொழுது இந்த தொழில் சார்ந்த விஷயம், எந்த துறையில நம்ம போகலாம், அது வந்து தொழில் பண்றதா இருந்தா நம்ம கூட்டு தொழிலா பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாமா, நம்ம தனியா பண்ணாது நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயம் முழுமையா அந்த 10வது காண்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 11வது காண்டம்ங்கிறது வந்து நம்மளுடைய லாபத்தை பத்தி சொல்லக்கூடியது. எந்த தொழில் நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும், எந்தெந்த வயசு நமக்கு லாபம் தரக்கூடிய வயதா இருக்கு, அடுத்து நம்மளுடைய 2வது திருமணம் பத்தி சொல்லக்கூடிய இந்த 11வது காண்டம். இந்த 12வது காண்டம்ங்கிறது வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட, நம்ம வெளிநாடு எப்போ போவோம், வெளிநாடு எது சார்ந்து போவோம், சுத்தி பார்க்கறதுக்கு போறோமா, இல்ல அங்க போய் நம்ம உத்தியோகம் பார்க்க போறோமா அப்படிங்கக்கூடிய விஷயம், அங்கேயே செட்டில் ஆக போறோமா அப்படிங்கிற விஷயம். அடுத்து வந்து விரயம், எந்தெந்த வயசுல நமக்கு வந்து விரயமான காலங்களா இருக்கு, அந்த விரயங்களை இப்ப நம்ம வந்து நல்ல விதமா மாத்திக்கலாம். நமக்கு ஒரு அடுத்த வயசுல வந்து பெரிய ஒரு விரைய செலவு ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படி நம்ம சுப செலவா மாத்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல 12வது காண்டத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த 13வது காண்டம்ங்கிறது நம்மளுடைய முற்பிறவியை பத்தி சொல்றது. ஆமா, முற்பிறவி பத்தி நம்ம என்னவா இருந்தோம், நம்ம முற்பிறவியில எங்க பிறந்தோம், என்ன மாதிரியான பாவ புண்ணியங்கள் பண்ணோம், அதனால இந்த பிறவியில இப்போ நம்ம என்ன மாதிரியான கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய இந்த 13வது காண்டம். இந்த 14வது காண்டம்ங்கிறது அந்த பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து எந்தெந்த மாதிரியான பூஜைகள் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது நல்ல பலனை கொடுக்குங்கிறது அந்த 14வது காண்டம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விரிவுரையாக சொன்னீங்க. இப்போ என்னென்னா தந்தைக்கு தனியாக, தாய்க்கு தனியாக, பிள்ளைங்களுக்கு தனியாக இந்த பிரச்சனை, அப்புறம் ஆன்மீக சம்மந்தமான இப்போ ஒன்று ஒன்றா சொன்னீங்க. இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு காண்டம் ஏதாவது இருக்குதுங்களா? ஆமாங்க, அதுக்கு சூக்ஷ்ம காண்டம்னு ஒன்று இருக்குங்க. இந்த 14 சாப்டரும் மொத்தமா நமக்கு வந்து அந்த சூக்ஷ்ம நாடியில கிடைச்சிரும். ஆமாங்க, அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு சொன்ன கதைகளாக என்னன்னு தெரியல, நான் கேள்விப்பட்டது எல்லா தெய்வங்களும் ஒரு நாள் உட்காந்து எல்லாருமே வந்து இனிமே வர சந்ததியரை பற்றி நீங்கள் நாடியாக எழுதி கொடுங்கன்னு சொன்னதுனால தான் அகஸ்தியர் மாமுனிவர் வந்து எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, அது வந்து பொதுவாக நாடிஜோதிடம் வந்து சிவன் வந்து பார்வதிக்கு உபதேசிச்சு பார்வதி மூலியமா பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண போட்டு பிரம்மாவின் மூலியமா தான் அந்த ரிஷிகளுக்கு உபதேசம் செய்யப்பட்டு எழுதியிருக்காங்க. அதாவது இவர் மட்டும் தான் எழுதியிருக்காரா இல்லை வேற யாராவது? 18 ரிஷிகள் இருக்காங்க, எல்லாருமே இந்த நாடிஜோதிடத்தை பத்தி எழுதியிருக்காங்க. அகஸ்தியர், போகர் நாடின்னு சொல்லி இருக்குங்க, காகபுஜண்டர், தன்வந்திரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவவாக்கியர்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து 18 ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா வந்து நமக்கு வந்து அகஸ்தியர் தான் வந்து வெளியே நிறைய பெரும்பாலும் வந்து இந்த அகஸ்தியர் நாடி தான் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் இதை இல்லாம வந்து போகர் நாடி தெரிஞ்சுக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கறவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து சிவவாக்கியர் நாடி சொல்லுங்க, போகர் நாடியை பத்தி சொல்லுங்க, ஸ்பெசிஃபிக்கா கேட்கறவங்களும் இருக்காங்க. அந்த அந்த வழிமுறை எப்படி இருக்கும்? இதே மாதிரிதான் இருக்கும், பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது. சில விஷயங்கள் வந்து ஒரு சில நாடிகள்ல விரிவா இருக்கும். அதுதான். இப்ப சப்போஸ் நம்ம இந்த அகத்தியர் நாடி படிக்கிறோம், எங்களுக்கு வேற கிடைக்கலன்னு நீங்க சிவவாக்கியத்தை எடுத்து படிப்பீங்களா? ஆமா, வேற நாடிகளையும் தேடி பார்ப்போம். தேடும் பட்சத்துல இந்த மாதிரி இந்த ரிஷி எழுதின நாடி வந்து இப்போ உங்களுக்கு இருக்குமா, இதுல தெரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டு அதையும் படிச்சு கொடுக்குறாங்க.
ரொம்ப வந்து எல்லாருக்குமே ஒரு சால்வ் இருக்குன்றத வந்து உங்களுடைய இந்த பேச்சினால தெரிஞ்சுக்கிச்சு. கண்டிப்பா, உண்மையிலேயே நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இன்னைக்கு கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பா. இது பார்த்துட்டு உண்மையிலே மயிலாடுதுறையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுடைய ஆஃபீஸோட பேர் எல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பா அவசியம் நீங்க நேர்ல வரணும். நான் கண்டிப்பாக ஏன்னா ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மூலியமா இன்னைக்கு இதை பத்தி பேசக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி எனக்கு கேட்கணும். ஏன்னா எனக்கு வந்து என்னை அறியாமல் எனக்கு விஷன்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதே அம்பாள் என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்னோடய பிள்ளைகள் வந்து அதுக்கு வந்து உடன்படலை. வேண்டாமா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு நிறைய கமிட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, நீங்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நான் நிறைய பார்த்துட்டேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டா எனக்கு வெளியே வர முடியறது. எனக்கு என்னமோ யாரோ ஒரு உருவம் உள்ளக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ எனக்கே ஒரு தீர்வு வேணும். அதுக்கு நிச்சயமாக எனக்கு நாடி தான் சொல்யூஷன் எனக்கு இப்போ தெரியுது. நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்காகவே நான் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து என்னுடைய நாடி நான் படிக்கணும், நீங்கள் வந்து எனக்கு படித்து காட்டணும். அதே மாதிரி எனக்கு வந்து குரு, நான் தேடிட்டு இருக்க குரு எனக்கு வந்து அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் மதுரா நகரில் இருக்கோங்க, அகஸ்தியர் பீடத்தில் இருக்கோம். கண்டிப்பாக அவசியம் நீங்கள் ஒரு முறை வரணும். ஜி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து உண்மையிலேயே அந்த நாடி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஓலைச்சுவடையை பார்க்க முடியுமா? கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்குமா? எல்லாமே வந்து நம்ம ஆதி கிரந்தம்னு சொல்லுவாங்க. ஆதி கிரந்தம் அதாவது பழைய தமிழ் தான். இது வந்து பழங்காலத்தில் உள்ள தமிழ். ஒரே ஒரு வாட்டி படிக்கிறீங்களா? கொஞ்சம். திருநடன சிங்காரதில்லை ஈசன் தெரிவிப்பேன் மகளிவளின் பொதுபாவத்தை கண்டுரைத்தோ மகளிவட்கு காலம் மகளிவளும் சனித்திட்டால் இரட்டைதாய். இதுல படிக்கும்போது இந்த ஓலையில உள்ளவங்க ரெட்டை குழந்தையா பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஓலையை நம்ம தேடுறோம். இப்ப அந்த ஓலையை நம்ம தேடும் பொழுது இது வந்து இப்ப நீங்க ரெட்டை குழந்தையா பிறந்திருக்கும் பட்சத்துல ஆமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த வரி என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். அடுத்த வரியும் அது உங்களுக்கு ஒத்து வரும் பட்சத்துல மேற்கொண்டு நம்ம தொடரும். ஒருவேளை அது இல்லைன்னு சொன்னா இந்த ஓலையை நம்ம விட்டுட்டு அடுத்த ஓலையை நம்ம படிக்கிறோம். இப்ப உங்களோட அந்த தமிழே வந்து ரொம்ப அழகா இருக்கு, கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்ப நீங்க படிக்கும் போதெல்லாம் விட்டு விட்டு தான் படிப்பீங்க? ஆமா, ஒவ்வொரு வரியா அதை படிச்சு அந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன, ஏன்னா பொதுவா எல்லாரும் இதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த வரியை படிச்சு அதற்கான விளக்கத்தை சொன்னோம்னா விளக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். ஐயா, இப்போ இந்த ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு? ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரே குழந்தை ஒரே நேரத்தில் ஒரு பணக்காரங்க வீட்லையும் பிறக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடிய வீட்லையும் பிறக்கிறாங்க. இப்போ நம்ம ஜோதிடம் எழுதணும்னு சொன்னால் அது ஒரே மாதிரி தானே இருக்கும், சில கட்டங்கள். ஆனால் பலன் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். சரிங்களா? இப்போ நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க பிறக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப துல்லியமாக சொல்லிடலாம். ஜோதிட முறையை விட இன்னும் ரொம்ப தெளிவா உறுதியான வகையில இந்த பலன் நம்ம சொல்ல முடியும். ஆமா, இதுதான் ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் வித்தியாசம். அதே மாதிரி நீங்க வந்து ரேகை வந்து நீங்க உங்களுடைய இடத்துக்கு தான் வந்து வைக்கணுமா, இல்ல ஆன்லைன்ல? நீங்க இப்ப ஆன்லைன்லயும் நம்ம பாக்குறோம். நம்மளுடைய ரேகை வந்து இப்ப பெண்களுக்கு பார்க்கணும்னா இடது கை கட்டவரல் ரேகை, ஆண்களுக்கு பார்க்கணும்னா வலது கை கட்டவரல் ரேகை. இது நம்ம இங்க் பேட்ல வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்பிட்டோம்னா ஆன்லைன்லயே நம்ம பார்த்துக்கலாம். சூப்பர். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதே மாதிரி எனக்கு முதல்ல இந்த நாடி ஜோதிடம் பற்றி சொன்னது யார் தெரியுங்களா? ஆச்சி, மனோரமா ஆச்சி தான் சொன்னாங்க. ஆமாம், அவங்க ஃபஸ்ட்டு ஏதோ அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து அவங்க நாடி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட நாடியில் இருந்துச்சா போன ஜென்மத்தில் வந்து அவங்க வந்து இந்த சபையில் வந்து நடனம் ஆடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுமா முற்பிறவியில் அப்படி சொன்னாங்க. அப்போ அதுலேருந்து தான் நிறைய பேர் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் நாடிலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஆசை வந்துச்சு நாடி பார்க்கணுன்னுட்டு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 1985 84 நான் பார்த்தேன். சரிங்க. அப்போ வந்து நாடி பார்க்கும்போது நீ இந்த நாடி படிக்கும்போது கல்யாணம் ஆன ஒரு தங்கை உன் பக்கத்தில் உட்காந்துருப்பா அப்படின்னு வந்துச்சு. அப்போ என் தங்கை கல்யாணம் ஆயிருந்தது. இப்போ சமீபத்தில் கல்யாணம் ஆனவங்க பக்கத்தில் உன் தங்கைன்னு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் கூட ஆமாங்க, நம்ம பார்க்கும்பொழுது யார் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்பா அம்மா மூலியமா தெரிஞ்சுக்கணுமா இல்லை நண்பர்களோட வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற விஷயமும் அதில் நமக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில்
யார் நம்ம கூட இருக்கிறாங்க விஷயம் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதில். அதான் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம ரோட்ல நீட்டாக போகிறதுக்கான வழிமுறைகள் வந்து நாடி ஜோதிடத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆமாம், 100% இருக்குங்க. 100ல் எனக்கு தெரிஞ்சு 200% கூட இருக்குங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நல்லது கெட்டதுலேருந்து நீங்கள் பரிகாரத்துலேருந்து நம்ம குலதெய்வத்தை பார்க்குறதுலேருந்து குலதெய்வத்துக்கு என்ன தேவைங்கிறது, நம்ம உடலில் என்ன நோய் நொடி எல்லாம் இருக்கிறது, அதுக்கான தீர்வு என்ன, எப்போ என்ன நடக்கும், நீங்கள் பணம் காசு சம்பாரிச்சாலும் அது எந்த வழியில் நீங்கள் வந்து அதை காப்பாற்ற போகிறீங்க, எல்லாத்துக்குமான ஒரு தீர்வை வந்து ஐயா எழுதி வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா, அது இப்போ உங்கள் மூலியமாக வெளி உலகத்துக்கு தெரிய போகுது நிறைய விஷயங்கள். இதில் வந்து நானும் ஒரு சின்ன அணில் மாதிரி இருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா உங்க மூலியமா இந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.